வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிக் பாஸ் இப்போ தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்க ஒரே ஷோ பிக் பாஸ் தான். பிக் பாஸ்ல இப்போ வர புதிய விஷயங்கள் ஒன்று ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது ஓவியோ நெகட்டிவாக காமிக்கிற விஷயம் தான். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு விட்ட ஃபர்ஸ்ட் ப்ரோமோலையும் அப்படி தான் நடந்திருக்கு. அண்ட் தென் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க விஜய் டிவி. அதில் என்ன நடந்திருக்குன்னா, ரைசா, பிந்து மாதவி, ஜூலி, ஓவியா, காயத்ரி எல்லாருமே வந்துட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்காங்க ஊதுங்கடா சங்கு பாட்டு. அப்போ ஓவியா வந்து சேர்ந்து பாடுறாங்க, பட் லிரிக் மறந்துடுறாங்க. ஜூலி அடுத்த லிரிக் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜூலி வந்துட்டு இல்லை எனக்கு மறந்து போச்சு அப்படின்றாங்க. உடனே ஓவியா வந்து உனக்கு என்ன அடிக்கடி மறக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனே காயத்ரி சொன்னாங்க, ஜூலிக்கு லிரிக் மறக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. உடனே ஓவியா வந்துட்டு இனிமேட்டு மறக்காத அப்படின்னு கிண்டலா சொல்றாங்க. உடனே காயத்ரி ஜூலியை சிரிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இனிமேட்டு பாடுவியா அப்படின்ட்டு செமையா கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த கலாய் வந்து ஜூலி கிடையாது, ஓவியாவை. அண்ட் தென் வந்துட்டு பாய்ஸ் ரூம்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க காயத்ரியும் ஜூலியும். அப்போ வந்துட்டு ஆரவ் சொல்றாரு, அவளை கண்டுக்காதீங்க, அவளை மதிக்காதீங்க, அவளை பக்கமே போகாதீங்க அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காரு ஆரவ். மற்றவங்க எல்லாருமே நின்று கேட்டுட்டு தான் இருக்காங்க. உடனே ஓவியாவை கட்டுறாங்க. ஓவியா வந்துட்டு மகிழ்ச்சி அப்படின்ட்டு டைனிங் ஹால்ல இருந்து கத்துறாங்க. அண்ட் தென் ஓவியா வந்து ரைசா கிட்ட கூட ஒன்று பேசினாங்க. அதாவது பேசதானே கூட, ஜஸ்ட் ஸ்மைல் பண்ண அப்படின்ட்டு நத்திங்னு சொல்றாங்க ரைசா. உடனே ஓவியா வந்து அதுக்கு நில்லுன்றாங்க. ஸோ இந்த ப்ரோமோ ஃபுல்லாவே பார்த்துட்டீங்கன்னா ஓவியோ நெகட்டிவா கட்டுற மாதிரியான ப்ரோமோவா தான் இருக்கு. விஜய் டிவி வந்துட்டு ஒரு பிளான் போட்டுட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அதாவது பரணி மாதிரியே ஓவியாவையும் மைண்ட் டார்ச்சர் கொடுத்து வெளியே அமைச்சிடலாம், அண்ட் தென் புதுசா ஆளுகளை இறக்கலாம், அப்பதான் வந்து ட்ரெண்டிங் குறையாம ஷோ போகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஓவியா இல்லாட்டி இந்த ஷோ எந்த அளவு ப்ரொமோட் ஆகுன்னு எனக்கு தெரியல. இவங்க ஓவியா வச்சு நல்லா ப்ளே பண்றாங்கன்னு மட்டும் தெரியுது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஓவியா எதற்காக இப்படி என்ன செய்யறாங்க, ஓவிய சைடு நியாயம் இருக்கா இல்லையான்ற விஷயங்களை இன்னைக்கு பார்ப்போம்.